ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் சீரீஸில் இருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்து போடுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். என்ன ப்ராப்ளம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் ஒரு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கோ அதையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஒன், எக்ஸாம்பிள் கிடையாது, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஒன். ஓகே, சரி. இப்போ எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமும் லாஸ்ட்டு ப்ராப்ளமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா லெசன்ஸ்லையுமே. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். when two objects are என்னன்னு கொடுத்துருக்காங்க, are rubbed with each other, ரெண்டு பொருளை ஒன்னோட ஒன்று ரப் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா எவ்வளோ சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுதான்? 50 NC. NCனா என்னது? 50 NCனா நானோ கூலும்னு அர்த்தம். 50 NCனா என்னது? நானோனா என்னது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். விச் இஸ் நத்திங் பட் 10 power minus 9 அர்த்தம். நானோனா என்னது? 10 power minus 9. சரி, அவ்வளோ சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதான் ரெண்டு பேரையும் ரப் பண்ணும்போது. ஓகே, calculate the number of electrons. ஓகே, இதுலையும் பாருங்க, தமிழ்லையும் அதே, இரு பொருள்களுக்கு ஒவ்வொன்றும் தேய்க்கப்படும் போது அவை ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 50 நானோ கூலும் மின்னோட்டம் உருவாகிறது. இம்மின்னோட்டத்தை உருவாக்க இடம்பெயர் செய்ய வேண்டிய எலக்ட்ரான் எண்ணிக்கைன்னா என்னது? நம்பரை கண்டுபிடிக்க சொல்றான். ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? Q ஈக்குவல் டு என்னது? N இன்டூ E. அப்போ n மட்டும் வேணும்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? Q டிவைடட் பை E. அப்போ வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? Qங்கிறது என்னது? இதோ இங்கே பார்த்து வச்சுருக்கோம், இதுதான் நம்மளுடைய Q. கரெக்டாக? அப்போ என்னென்னு எழுதணும் இந்த இடத்துல? 50 இன்டூ 10 to the power of minus 9. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 to the power of minus 9 அப்படின்னு அர்த்தம். ஓகே, டிவைடட் பை E, சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் வேல்யூ என்னது? அதுவும் நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். 1.6 இன்டூ 10 to the power of minus 19. ஓகே, இப்போ இதை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்க. இந்த கீழே இருக்குல்ல 10 பவர் மைனஸ் 19, இது மேலே போச்சுன்னா 10 பவர் ப்ளஸ் 19 ஆகிடும். அப்போ 10 பவர் ப்ளஸ் 19 10 பவர் 9 என்ன ஆகும் நம்மளுக்கு? சால்வ் பண்ணால் 10 பவர் ப்ளஸ் 10ன்னு வந்து நிற்கும். 10 பவர் ப்ளஸ் 10. அப்போ இந்த 50 டிவைடட் பை 1.6 டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்? 3. சரியா? 3.125 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இன்டூ, சரிங்களா? இது முடிஞ்சிச்சா? இதோட சேர்த்து நம்ம இதை மல்டிப்ளை டிவைடட் பை 10 பண்ணால் தான் நம்மளுக்கு இது ஆன்சர் கிடைக்கும். அப்போ இது என்ன ஆகும்னா இன்டூ 10 அப்படின்னு வரும். அப்போ இது இன்னும் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 31.25 into 10 to the power of 10 electrons. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எலக்ட்ரான் நம்பர். இவ்வளோ எலக்ட்ரான் கிடைக்குமா அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ரப் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல இங்கே எப்படி சார் இந்த 10 பவர் 1 வந்துச்சுன்னு டவுட் வரும். நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே கீழே டெசிமல் இருக்கா? இந்த டெசிமலை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா மேலேயும் கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால அந்த மல்டிப்ளை தான் இது, 10 தான் இது. ஓகேவா? ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் மோர். தேங்க்யூ.